லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வெரி சாரி மேடம். பேபிக்கு ஹார்ட் பீட்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த மாசம் இருக்க வேண்டிய growth நல்லா இல்ல. இட்ஸ் unhealthy pregnancy. குழந்தை பிறந்தாலுமே ஆரோக்கியமா பிறக்கும்னு சொல்ல முடியாது. டெலிவரியில டிஃபிகல்டிஸ் வரலாம். அதனால அம்மா உயிருக்கு ஆபத்து வரக்கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். மித்ரா, தொட்டுங்கோ. சர்வசித்தி சர்வதேவதாப்யோ நமஹ. அர்ச்சனாபிஷேக அஷ்டோத்திர பூஜா மத்திய கரிஷ்யே. மகாலட்சுமி நமஹ. துர்கா பரமேஸ்வரி நமஹ. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே. அம்மா, ஏன் எங்க குடும்பத்தை இப்படி சோதிக்கிற? நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏன் எங்க குடும்பத்துக்கு மட்டும் வருது? பட்ட கால்லயே படும், கெட்ட குடியே கெடுன்னு சொல்ற மாதிரி சோதனை மேல சோதனையா வந்துகிட்டே இருக்கே. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அம்மா, நீங்க தந்த தேங்காய் அழுகி கெட்டு போச்சுமா. நான் தான் உங்க மனசு நோக கூடாதுன்னு வேற ஒரு தேங்காவை உடைச்சு எடுத்துட்டு வந்தேம்மா. நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு அந்த அம்மனோட அருள் கிட்டலன்னு நினைக்கிறேம்மா. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்ச பேரெடுத்த ஜோஷியர் ஒருத்தர் இருக்காரு. நீங்க போய் மீட் பண்றீங்களா? உங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு புட்டு புட்டு வச்சிருவாரு. ஒரு நட பார்த்துட்டு வாங்கோ. இது ஒன்றும் கம்பல்ஷன் இல்ல, ஜஸ்ட் சஜஷன் வாமா. யோசிச்சு சொல்லுங்க. இப்பதானே உன்கிட்ட சொன்னேன். ஏமா, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? ஆண்டவா, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? எங்க போய் முறையிடுவேன்? முதல்ல என் பையனுக்கு பெரிய சோதனையை கொடுத்த. எப்படியோ அதுல இருந்து அவன் மீண்டு வந்துட்டான். அடுத்து என் பையனுக்கும் மருமகளுக்கும் எதிர்பாராத, எந்த குடும்பத்திலேயே நடக்காத சண்டையெல்லாம் வந்துச்சு. அத சரி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப என்னடானா, என் மருமக வயித்துல இருக்கிற எங்க குடும்பத்து வாரிசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பிரச்சனைய கொடுக்கறியே. போதுமா, போதும். இதுக்கு மேலேயே எங்களால தாங்க முடியாது. நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா உன்னோட தண்டனையை எங்களுக்கு கொடு. அதுக்கு பதிலா எங்க குழந்தைக்கு தண்டனையை கொடுத்து எங்களுக்கு வலியை கொடுக்காத. ஏய், அங்க என்னடி நின்னுட்டு இருக்க? இங்க வா. என்னடி சொன்ன? என்ன சொன்ன? நான் தண்டனை கொடுக்கறதா இருந்தா
உனக்கு கொடுக்கணுமா? நான் கொடுக்கிற தண்டனை உன்னால தாங்கிக்க முடியுமா? சொல்லு, தாங்கிக்க முடியுமா? நீ பண்ண தப்புக்கும் பாவத்துக்கும் இவ்வளவு நாள் உன்னை நடமாட வச்சிருக்கிறதே பெரிய விஷயம்டி. ஏய், அம்மா, தாயே, நீ சொல்ற மாதிரி நான் தப்பு பண்ணிருக்கலாம், பாவம் பண்ணிருக்கலாம். ஆனா அதெல்லாம் நான் மனசறிஞ்சு பண்ணல. என்னையும் அறியாம தப்பு நடந்திருக்கும். அதுக்கு என்ன மன்னிச்சிருமா. நீ அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நான் சொன்னது ஒண்ணு இல்லடி. உன் குடும்ப வாரிச வயித்துல சுமந்துகிட்டு இருக்காளே உன் மருமக, அவளை சொன்னேன். அவதாண்டி நான் செஞ்சது மகா பாவம்னு தெரிஞ்சே செஞ்சா. அந்த பாவத்துக்கு விமோச்சனமே கிடையாது. இந்த ஜென்மத்துல இந்த தண்டனையை அனுபவிச்சுதான் தீரணும். அதான் விதி. இந்த பாவத்துக்கு என்கிட்ட மன்னிப்பே கேட்காதடி. அவளுக்கு கொடுக்கிற தண்டனையில நீயும் பாதிக்கப்படுறேன்னு நினைச்சேன்னா உனக்கும் அவளுக்குமான உறவை முறிச்சுக்கொடி. உனக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். போதும், நிறுத்துங்க. நீ கடவுள் தானே? அப்ப நான் பண்ண பாவத்தை அப்பவே தடுத்திருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு இப்ப எதுக்காக அந்த தண்டனையை கொடுக்கற? சாமிங்கிறது அதுதான்டி. உனக்கு கஷ்டங்களை கொடுத்து உன்னை சோதிச்சு பாக்குறேன்னா அதுல எல்லாம் நீ தடமாறாம இருக்கியான்னு சோதிக்கதாண்டி. எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடு. அதுக்காக நான் உன்னை ஒரு நாளும் வெறுக்க மாட்டேன். உன்னை தினம் தினம் நான் கும்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ சொல்றேன், நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் என்ன சோதனையை கொடுத்தாலும் அதை எதிர்த்து போராடிக்கிட்டே தான் இருப்பேன். அதுல இருந்து மீண்டும் வரதா செய்வேன். என் வயித்துல இருக்கிற குழந்தைய எந்த பிரச்சனையும் இல்லாம பெத்து எடுத்து உன் காலடிக்கு கொண்டு வந்து வச்சு ஆசீர்வாதம் வாங்கதான் போறேன். சுவாமி கிட்டயே சபதம் போட்டியா? நீ இந்த மாதிரி ஆணவத்துல ஆடினா அது ஒரு காலம் நடக்காது. ஏய், நான் ஆணவத்துல ஆடல. நான் கும்பிடுற சாமியை நம்புறேன். அந்த சாமி கால்ல விழுந்து கெஞ்சுறேன், என்னையும் என் குழந்தையையும் காப்பாத்துன்னு கண்ணீர் மல்க கேக்குறேன். ஏய், ஏய், நிம்மதியை தேடி கோயிலுக்கு வந்தா இங்க அதுக்கு மேல நடக்குது. இதுக்கு மேல நம்ம எங்கதான் போறது? நீங்க கவலைப்படாம இருங்கம்மா. வினய் எப்படி அந்த கண்டத்துல இருந்து மீண்டு வந்தாரோ அதே மாதிரி என் குழந்தையும் மீண்டு வரும். நீங்க அதை உங்க கண்ணால பார்த்து சந்தோஷப்படதான் போறீங்க. நீ என்னமோ சொல்ற மித்ரா, ஆனா எனக்கு தான் பயமாவே இருக்கு. அது எப்படி மாப்பிள்ள? போன ஆட்டத்துலையும் ஜெயிச்ச, அதுக்கு முந்தின ஆட்டத்துலையும் ஜெயிச்ச, இப்பவும் ஜெயிச்சிருக்க. எப்பவுமே நான் தான் ஜெயிப்பேன்.
அதான் எப்படின்னு கேட்குறேன். ஏதாவது சீட்டெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு ஃப்ராட் தானே பண்ணுறியா? அதானே ஏதாவது மறைச்சு வச்சிருக்கியா? சித்தப்பா இந்த ஆள் தான் ஃப்ராடு சித்தப்பா. யாரு? நான் ஃப்ராடா? ஆ என் மூஞ்சி பார்த்தா ஃப்ராட் மாதிரி தெரியுதா? யாரை கேட்கிறாய் வரி? யாரை கேட்கிறாய் கிஸ்தி? நெற்றிக்கரை திறப்பிலும் குற்றமே. வாய் மூட மாட்டாரு போலாம். ஆமா ஓடிடலாம் வாப்பா. என்னால உங்க கூட எல்லாம் விளையாட முடியுதப்பா. என்ன பார்த்து ஃப்ராடு? அட பாவி. சித்தப்பா யோ பாத்தீங்களா? என்ன மாப்பிள்ள இது பெரிய உத்தம மாதிரி பேசுன, இதுல தப்பா வசனம் வேற. கேவலமா இல்ல உனக்கு? அதெல்லாம் பார்த்தாகுமா? சித்தப்பா இது சுத்த ஃப்ராடு. இது சொல்றதெல்லாம் நீங்க போய் நம்பிருக்கீங்க பாருங்க. ஃப்ராடு. ஃப்ராடுன்னு சொன்ன உடனே அப்படியே கரெக்டா வந்துட்டாங்க பாத்தீங்களா? டேய் மாப்ள, எங்க அக்காவை பார்த்தா சொன்னேன். யாரு ஃப்ராடுன்னு அவங்க உங்களுக்கு தெரியும் மாம்சே. நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? டேய் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? என்னையமா கத்துற? நான் உண்மையா தானே சொல்றேன். ஆமாமா எப்படிதான் இப்பெல்லாம் யார் எதை பத்தி சொன்னாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கேரே பண்ணாம வெக்கமே இல்லாம சுத்த முடியுதோ. வினய் கொஞ்சம் அமைதியா இருடா. மித்ரா என்னாச்சு? ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஐயோ சித்தப்பா அப்படிலாம் எதுவும் நினைச்சிடாதீங்க. எல்லாமே நடிப்பு, சுத்த நடிப்பு. பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா நான் நடிக்கிறேன்னு? எப்பவுமே அடுத்தவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியாம நீங்களா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நீங்களா ஒண்ணு பேசுவீங்களா? புத்தி இல்லையா? யோசிக்க தெரியாதா? யாரு நடிக்கிறாங்க யாரு உண்மையா இருக்காங்கன்னு கூட புரிஞ்சுக்க தெரியாதா? நிம்மதியா இருங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க நினைச்சதுதான் எல்லாமே நடக்குது. எந்நேரமும் பிரச்சனை சண்டைன்னு இருந்தா நல்லது எப்படிதான் நடக்கும்? அதான் இப்படி. சந்தோஷமா இருங்க. இதுதானே எதிர்பார்த்தீங்க? ஏங்கா நீ இப்ப எது கலற? என்னாச்சு? அவனோட பேய் மாதிரி கத்திட்டு போறா. என்னதான் நடக்குதுங்க? கத்தாம என்னடா செய்வா? கத்தாம என்ன செய்வா? பாவண்டா மித்ரா. வாழ்க்கையில அவளுக்கு வர பிரச்சனை எல்லாம் யாருக்குமே வரக்கூடாது. அவளா இருக்க போய் தாங்கிக்கிறா. அண்ணி புரியுற மாதிரி சொல்லுங்க, என்னாச்சு? இன்னைக்கு மித்ரா செக்கப்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். போன இடத்துல சரி நீ மித்ரா என்ன சொல்றா? ஆமா, எந்த பொண்ணா இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பான். என் உடம்புக்கு முடியாது போனப்போ இவனை எப்படியாவது காப்பாத்திடணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டேன். இவனை காப்பாத்துறதுக்கு என்னைய விட மித்ரா தாண்டா அதிகமா துடிச்சா. அதான் நமக்கு தெரியுமாக்கா. தெரியல. டேய் என்னைக்குதான் அந்த பொண்ணு புரிஞ்சுக்க போறானோ தெரியல. அவன் புரிஞ்சுக்குவான். நீங்க கவலைப்படாம இருங்க. வாங்க நம்ம போய் மித்ராவுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துவோம். பாவம் புள்ள மனசுடைஞ்சு போயிருக்கு. அடா மாமா வேணாம், ஏற்கனவே டென்ஷனாக போயிருக்கா. நீங்கள் போய் அதாவது பேசி அவளை டென்ஷனாக்க வேணாம். அவளை அப்படியே விட்டுருங்க, கூலாயிருவா. ஆண்டவா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது?
வாழ்க்கையில எல்லாமே போச்சுன்னு ஆனதுக்கு அப்புறமும் நான் என் உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கேன்னா அதுக்கு என் குழந்தைதான் காரணம். இப்ப அதுக்கும் பிரச்சனைன்னு சொன்னா நான் எங்க போவேன்? நான் என்ன செய்வேன்? என் குழந்தை உருவான நாள்ல இருந்தே நான் பிரச்சனையை சந்திக்கணுமா? என்ன விடவும் மோசமான தலையெழுத்து என் குழந்தைக்கு. ஐயோ. இல்ல, நெகட்டிவா நினைக்க கூடாது. என் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது, நான் ஆகவும் விட மாட்டேன். கண்ணா, பயந்துட்டியாடா? நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. அம்மா இருக்கல்ல, உனக்கு என்ன நடந்தாலும் நீ பயப்பட தேவையில்லை. உன் தலையெழுத்து என்னவா இருந்தாலும் அது தப்பா இருந்தா அதை மாத்தி எழுததான் இந்த அம்மா இருக்க. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நல்லபடியா பெத்தெடுப்ப. அப்படியே பிரச்சனை வந்தாலும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் அதை சரி செய்ய அம்மா போராடுவேன். யாரு சொன்னாலும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், வேணான்னு நினைக்க மாட்டேன். இது அம்மா உனக்கு தர வாக்கு. நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. என் குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. மித்ராமா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? சும்மாதானா? விஷயம் கேள்விப்பட்டமா, வாசுகி அம்மா சொன்னாங்க. மித்ராமா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஆண்டவன் இருக்கான். உனக்கு நல்லது நடக்கலன்னா வேற யாருக்கு நடக்கும் சொல்லுமா? தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்கம்மா. இல்லனா, எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. குழந்தை எப்படி இருந்தாலும் அது ஏன் குழந்தைதான். அந்த குழந்தைய பாதுகாப்பா இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு, என் கடமை. என்ன, என் குழந்தையும் என்ன மாதிரியே கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். பாப்போம். சரிங்கண்ணா, அதை விடுங்க. எனக்கு ஒண்ணு தெரியணும்னா, எப்படி இது நடந்துச்சு? எப்படி எனக்கு எதிரா இத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்தாங்க? எப்படி வினய் மனசுல நான் தப்பானவன்னு பதிஞ்சுது? இது எல்லாம் அவதாமா, அந்த தீபிகா தான். நான் தான் சொன்னல்லம்மா, அவதான் என்கிட்ட வந்து உன்னை பத்தி தப்பு தப்பாலாம் சொல்லி கொலை பண்ண சொன்னாமா. அவதான் வினய் சார் கிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லண்ணா, வினய் அப்படிலாம் சும்மா அவ சொல்லிட்டாங்கிறத மட்டும் வச்சு நம்புற ஆள் கிடையாது. அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்னு தோணுது. இந்த மூர்த்தி எப்படி இந்த சீனுக்குள்ள வந்தான்? அந்த எஸ்ஐ எப்படி என்னை இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்க? அன்னைக்கு அவங்க காட்டின போட்டோவை அவங்களுக்கு அனுப்புனது யாரு? இது எல்லாம் நமக்கு தெரியணும்னா. மித்ராமா, அந்த மூர்த்தியை பிடிக்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்ல. அவனை பிடிச்சி 4 காட்டு காட்டினா உண்மையெல்லாம் கக்கிற போறான். அது வேஸ்ட்னா. அவனுக்கு என் மேல நிறைய வன்மம் இருக்கு. அவன் என்ன பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் கண்டிப்பா சொல்ல மாட்டான். நம்ம மத்த எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிட்டு கடைசி அவன் கிட்ட போகணும்.
ஏன் மித்ராமா, எப்பத்துல இருந்து வினய் சார் உங்ககிட்ட வித்தியாசமா நடக்க ஆரம்பிச்சாரு? நானும் அததானே யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அவரு ஒரே நாள்ல இப்படி மாறிடல, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும்.